இந்த இடத்துல நம்ம குறிப்பா இன்றைக்கு பார்க்க போகிறது 6 குத்துவிளக்கினுடைய ஒளியினுடைய காரியங்களை நம்ம பார்த்துட்டோம். 7வது குத்துவிளக்கின் ஒளியை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது குத்துவிளக்கின் ஒளி எதை அடையாளப்படுத்துகிறது? ஞானத்தை அடையாளப்படுத்துகிறது. சொல்லுங்க பார்க்கலாம். ஞானத்தை. 2வது உணர்வை. 3வது ஆலோசனை. 4வது பெலன். 5வது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். 6வது அறிவை. 7வது கர்த்தருடைய ஆவியானவர், அவர் மேல் தங்கி இருக்கிறார். அதாவது அவர் மேல் தங்கி இருக்கிற கர்த்தருடைய ஆவியானவர். இந்த கர்த்தருடைய ஆவியானவரை குறித்து இந்த நாளிலே நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது, உங்களிடத்தில் ஒரு கேள்வி. கர்த்தருடைய ஆவியானவர் யார் மேல் தங்கி இருப்பார்? 2வது, கர்த்தருடைய ஆவியானவர் ஒரு நபர் மேல் தங்கி இருக்கிறார் என்று சொன்னால் அதற்கான அந்த நபருக்கான அடையாளங்கள் என்ன? சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய ஆவியானவர் யார் மேலதான் தங்கி இருப்பார்? ஆமென். பிரைஸ் காட். சரி, கர்த்தருடைய ஆவியானவர் ஒரு நபர் மேல தங்கி இருக்கிறார்னா அந்த நபரை பார்க்கும் பொழுதே நமக்கு தெரியும் ஆண்டவர் இந்த நபர் மேல இருக்கிறார்னு. அப்போ பார்க்கும் பொழுது என்னென்ன பண்புகளை நம்ம பார்ப்போம்? யாரெல்லாம் நம்ம சொல்லுவோம் இந்த நபர் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்றிருக்கிறாங்கன்னு நம்ம ஒரு சில நபரை பார்த்து சொல்லுவோம்ல? சொல்லுவோமா இல்லையா? அட நல்லா சத்தமா சொல்லுங்க. ஆமா, இந்த நபர் அபிஷேகம் பெற்ற நபர் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த அபிஷேகம் பெற்ற நபருக்கான அடையாளங்கள் என்னென்ன? முதலாவது என்ன சொல்லிடுவோம்? அந்நிய பாஷை பேசுற எந்த ஒரு நபர் அந்நிய பாஷை பேசுகிறாரோ அவர் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறார். அப்புறம் வேற, அவர் சமாதானமா போயிருவார். ஸ்தோத்திரம். கோபப்பட மாட்டார். அப்புறமா தேவ வார்த்தையின்படி நடப்பார். அப்புறம் ஆமென், உத்தமமாய் நடப்பார். ஸ்தோத்திரம். அப்ப நிறைய பேர் நம்ம என்னென்ன சொல்லுவோம்னா, அந்நிய பாஷை பேசுகிறவர்கள் கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்றிருக்கிறார்கள். தீர்க்க தரிசனம் உரைக்கிறவர்கள் கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்றிருக்கிறார்கள். வரங்கள் கிரியை செய்யப்படுகிற ஒரு பாத்திரம் கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்றிருக்கிறாங்க. பிசாசுகளை துரத்துகிற ஒரு நபர் கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்றிருக்கிறாங்க. இப்படி அநேக காரியங்களை குறித்து நம்ம சொல்லுவோம், இந்த நபர் கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்றிருக்கிறார். ஆனா நம்ம யோசித்து பார்க்கணும், கர்த்தருடைய அபிஷேகம் நமக்கு மேல இறங்கி வரும் பொழுது நம்ம சபையில குதித்தெலும்பி விழுகிறது மாத்திரம் கர்த்தருடைய அபிஷேகம் நிறைந்த ஒரு வாழ்க்கை அல்ல. கர்த்தருடைய ஆவியானவர் அபிஷேகத்தினாலே நம்ம நிரப்பப்படும் பொழுது நாம் ஒரு சிலர் அலக்கழித்து கீழே விழுகிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை நிரப்பும் பொழுது நம்ம பற்பல பாஷைகளை பேசுகிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை நிரப்பும் பொழுது நாம் தீர்க்க தரிசனங்களையும் தீர்க்க தரிசனத்திற்கான வியாக்கானங்களையும் நாம் அறிவிக்கிறோம். இதெல்லாம் கர்த்தருடைய ஆவியானவருடைய பண்புகள், அவருடைய வேலை நம்ம நினைத்து கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் உண்மைதான். ஆனா இது மாத்திரம் அவருடைய வேலை அல்ல. கர்த்தருடைய ஆவியானவர் ஒரு மனிதன் மேல் தங்கி இருக்கிறார்னா அந்த மனிதன் முன்பாக பார்த்த இந்த 6 குத்துவிளக்கின் ஒளியா இருக்கிற ஞானம், உணர்வு, ஆலோசனை, அறிவு, பெலன், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், இந்த 6 பண்புகளையும் எந்த ஒரு மனுஷன் பெற்றிருக்கிறானோ அவனுக்கு மேல மாத்திரம்தான் கர்த்தருடைய ஆவியானவர் அவர் தன்னுடைய அபிஷேகத்தை ஊற்றி அவர் தங்கி இருப்பார். ஹல்லேலூயா. நம்ம நினைக்கிறதெல்லாம் வெளியரங்கமா நம்ம என்னென்ன காரியங்களை பார்க்கிறோம். ஒரு மனுஷன் அபிஷேகத்துல நிரப்பப்படுறாருன்னா, அவர் தீர்க்க தரிசனம் உரைக்கிறார்னா, அவர் அந்நிய பாஷை பேசுறாருன்னா இவர் மேல அபிஷேகம் இருக்கு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா அது மாத்திரம் அல்ல, ஒரு நபருக்கு மேல் அபிஷேகம் இருக்கு, கர்த்தருடைய பிரசன்னம் அவருக்கு மேல இருக்கு அப்படின்னா அவர் ஞானமாய் நடந்து கொள்ளுவார். பக்கத்துல கைகளை பிடிச்சு சொல்லுங்க, அவர் ஞானமாய் நடந்து கொள்ளுவார். 2வது, அவருடைய இருதயத்துல நல்லா கவனித்துக் கொள்ளுங்க, பாவ உணர்வு வரும். என்ன உணர்வு? ஆமேன். ஏதாவது ஒரு இடத்துல போய் நம்ம ஒரு இடத்துல நிற்கிறோம், ஒரு இடத்துல பேசக்கூடாத நபர்கிட்ட போய் பேசுகிறதற்கு போகிறோம்னா போகிற வழியிலேயே பரிசுத்த ஆவியானவர் சொல்லுவார், வலது பக்கத்திலையும் போகாத, இடது பக்கத்திலையும் போகாத, நேர் வழியா தான் நீ போகணும். ஹல்லேலூயா. பாவ உணர்வை நமக்கு கொடுக்கிற நம்முடைய தேவன். 3வது, ஆலோசனை. இன்றைக்கு நம்ம ஆலோசனைகளை யார் இடத்துல எதிர்பார்க்கிறோம்?
ஏதாவது ஒரு சூழ்நிலையை கற்று தேர்ந்தவர்களிடத்துல, இல்லைன்னா நம்ம போராடி கொண்டிருக்கிற, நம்ம போய் கொண்டிருக்கிற அதே பிரச்சனையில இன்னொரு நபர் ஆல்ரெடி போய் ஜெயம் எடுத்துட்டார்னா அந்த நபர்கிட்ட போய் நம்ம ஆலோசனை கேட்கிறோம். இப்போ 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பிள்ளைங்கள்லாம் 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிறவங்க கிட்ட போய் ஆலோசனை கேட்பாங்க. புரியுதா? 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பிள்ளைங்கள்லாம் காலேஜ்ல இருக்கிறவங்க கிட்ட போய் ஆலோசனை கேட்பாங்க. பிரதர் சிஸ்டர், நான் என்ன குரூப் எடுக்கணும், என்ன குரூப் எடுத்தா என்னுடைய ஃபியூச்சருக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு ஆலோசனை கேட்பாங்க. ஆனா ஒரு மனிதன் அவன் கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்றிருக்கிறான்னா அவன் கேட்கிற முதல் ஆலோசனை பரிசுத்த ஆண்டவரிடத்துல மாத்திரம் தான். பக்கத்துல கைகளை பிடிச்சு சொல்லுங்க, நீங்க ஆண்டவரிடத்துல முதல் ஆலோசனையை கேட்கிறீங்கன்னா அவருடைய அபிஷேகம் உங்க மேல இருக்குன்னு அர்த்தம். இது எதை சொல்லுதுன்னா, ஆண்டவருக்கு நம்ம கொடுக்கிற பிரையாரிட்டி. முதல்ல ஆண்டவரிடத்துல கேட்டு, தகப்பனே நான் இந்த மாதிரி என்னென்ன காரியங்கள் செய்யலான்னு இருக்கேன், நான் செய்யட்டுமா செய்யக்கூடாதா, அவரிடத்துல ஒரு ஆலோசனை. முதலாவது என்ன சொன்னேன்? ஞானத்தினாலே நிரப்பப்படணும். இரண்டாவது பாவ உணர்வினாலே நடக்கப்படணும். மூன்றாவது ஆண்டவரிடத்திலே ஆலோசனைகளை கேட்கணும். நான்காவது ஒரு மனுஷன் பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை பெற்றிருக்கிறான்னா அவன் தன்னுடைய ஆத்மாவிலே பலன் கொண்டிருப்பான். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சரீர பிரகாரமாக மாத்திரமல்ல, தன்னுடைய ஆத்மாவிலே ஒரு பலனை கர்த்தர் தந்திருப்பார். ஐந்தாவது கர்த்தருடைய கிரியைகளை, கர்த்தருடைய வல்லமைகளை அறிந்து கொள்ளுகிற அறிவு, அவரை குறித்து அறிகிறதான ஒரு அறிவு. இப்பெல்லாம் நம்ம ஆண்டவரை குறித்து கேட்டோம்னா அவர் யார் அப்படின்னு கேட்கிறோம்னு நினைச்சுக்கோங்களேன். நீங்க ஏசப்பாவை ஆராதிக்கிறீங்களா பிரதர், ஏசப்பாவை ஆராதிக்கிறீங்களா சிஸ்டர், உங்க ஆண்டவர் யாரு அப்படின்னு கேட்டார்னா நம்ம என்ன தெரியுமா சொல்லுவோம்? எங்க ஆண்டவர் நல்லவருங்க, எங்க ஆண்டவர் ரொம்ப ரொம்ப நல்லவருங்க, அவர் 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 பரிசுத்தருங்க. இதுக்கு மேல நிறைய பேருக்கு என்ன பண்ணல, வண்டி ஓடல, வண்டி அப்படியே ஸ்டக் ஆகி நின்றுட்டு இருக்கு. அவர் நல்லவர்னு தெரியும், அவர் வல்லவர்னு தெரியும், அவர் பரிசுத்தர்னு தெரியும். ஆனால் அவர் கோபப்படும் பொழுது என்ன பண்ணுவார், அவர் சமாதானத்தோடு இருக்கும் பொழுது என்ன பண்ணுவார், அவர் என்னென்ன விதத்திலே நம்ம நடந்தோம்னா நம்மளை ஆசீர்வதிப்பார், அவருக்கு எது பிரியம் எது அவருக்கு பிரியம் இல்லை அப்படிங்கிற ஒரு காரியங்களை ஆண்டவரை குறித்து நம்ம என்ன செய்யணுமா, கற்றுக்கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் ஒரு மனுஷனுக்கு மேல இருந்துச்சுன்னா அவன் இந்த காரியங்களை கற்றுக்கொண்டிருப்பான். ஹல்லேலூயா. ஒரு நல்ல கணவன் மனைவிக்கு என்ன தெரியுமா அடையாளம்? கணவனுக்கு என்ன தெரியும், என்ன பிடிக்கும், மனைவிக்கு என்ன தெரியும், என்ன பிடிக்கும் அப்படிங்கிறத கணவன் மனைவி 2 பேரும் கற்றுக்கொள்ள வேண்டும். அவர்களை குறித்ததான அறிவு. ஹல்லேலூயா. ஆமா, ஒரு கணவர் இப்படியாய் சொன்னாராம், பாஸ்டர் என்னுடைய மனைவி இந்த ஒரு குறிப்பிட்ட டிவில சமையல் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டே இருப்பா, பார்த்துக்கிட்டு நோட்ஸ் எடுத்துட்டே இருப்பா. தான் நீங்க எல்லாம் பைபிள் எடுத்துட்டு நோட்ஸ் எடுக்கிறீங்க பாத்தீங்களா, அதே மாதிரி பார்த்துட்டு அழகா நோட்ஸ் எடுத்துட்டே இருப்பா. டிஃப்ரெண்டா வாயில நுழையாத உணவெல்லாம் என்ன பண்ணுவா, நல்ல நோட்ஸ் எடுப்பா. சரி, அவதான் நோட்ஸ் எடுக்கிறாளே, அவளை டிஸ்டர்ப் பண்ண கூடாது. ஏன்னா எதுக்காக நோட்ஸ் எடுக்கிறா, எனக்கு சமைச்சு கொடுக்கதானே நோட்ஸ் எடுக்கிறா அப்படின்னு கேட்கும் பொழுது கடைசியில ஒரு நாள் கேட்கிறாரு ஆசையா, ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை எல்லாம் முடிச்சுட்டு, அம்மா இன்னைக்கு லஞ்சு நீ நிறைய சிக்கன் ஐட்டம்ல நிறைய பார்த்து வச்சிருக்கிற, கிட்டத்தட்ட ஒரு நோட்டு முழுக்க எழுதி வச்சிருக்கிற, அந்த மஞ்சூரியன், அந்த பெப்பர் சிக்கன் அப்படி இப்படின்னு நல்லா வாய்க்கு ருசியா வாயில நுழையாத பேர்லான்னு எழுதி வச்சிருக்கிற, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அதுல ஏதாவது எனக்கு ஒண்ணு சமைச்சு கொடுமா அப்படின்னு கேட்டா அந்த மகளை என்ன பண்ணுவாங்கன்னா உப்புமாவை சமைச்சு கொடுக்கறதான ஒரு காரியம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம், ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ நம்ம கணவரை முதல்ல அறிந்து கொள்ளணும்னா அவருக்கு என்ன பிடிக்கும்னு முதல்ல நமக்கு என்ன பண்ணணும், தெரியணும். பரிசுத்த ஆவியானவர் நம்ம மேல் இருக்கிறார்னா முதல்ல நம்முடைய ஆண்டவருக்கு என்னென்ன பிடிக்கும், நம்முடைய ஆண்டவருக்கு என்னென்ன பிடிக்காது, என்னென்ன காரியம் செய்தால் அவர் கோபப்படுவார், என்னென்ன காரியம் செய்தால் அவர் நமக்கு கிருபைகளை தருவார் என்பதை குறித்து நாம் அறிந்து கொண்டிருக்கணும். ஹல்லேலூயா. அந்த சீரியல் பார்க்கிற மனைவியை போல நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் என்ன செய்யக்கூடாது, ஆமா 1000 பிரசங்கங்களை கேட்போம், நோட்ஸ் எடுப்போம், ஆனா செய்யறதெல்லாம் வேற ஒரு மாதிரியாக இருக்கும். ஹல்லேலூயா. அது பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம்ல வேற ஒரு ஆவியினுடைய அபிஷேகம். ஒரு ஆமென் சொல்லிருவோமா? பக்கத்துல கைகளை பிடிச்சு சொல்லுங்க, பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை பெற்றீங்கன்னா அவருடைய இருதயத்தை புரிஞ்சு கொள்ளுகிற வல்லமையை கர்த்தர் தருவார். ஆமென். அடுத்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். எத்தனை பேருக்கு இன்னைக்கு நான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு வாழணும்னு ஆசை? அது மாத்திரம் தான் நம்மளை பரத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும்.
ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைங்க நம்ம கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு கூட வாழ பழகி கொள்ள வேண்டும். இது யாவும் நம்ம இடத்துல காணப்படும் பொருட்டு பரிசுத்த ஆவியானவர் இந்த நபருக்கு மேலே அவர் தஞ்சம் கொண்டிருக்கிறார். தன்னுடைய அபிஷேகத்தை ஊற்றி அந்த நபரை நிறைவாய் நிரப்பி இருக்கிறார், நடத்துகிறார் என்று எல்லாராலும் அறியப்படுகிறதான ஒரு சாட்சி. இது மாத்திரம் அல்ல, ஒரு நபருக்குள் பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் இருக்கிறது என்று சொன்னால் அந்த நபர் இன்னொரு காரியத்தையும் செய்வார். நான் இப்ப சொல்ல போகிற அந்த காரியத்தை உங்களுக்குள்ள நீங்க செய்யறீங்களான்னு நீங்க கொஞ்சம் உங்களை சோதித்து பாருங்க. அப்படி நீங்க நான் இதை தைரியமா செய்யறேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையும் அபிஷேகமும் இருக்கு என்று 100% நீங்கள் உங்களை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அந்நிய பாஷையால மாத்திரம் உறுதிப்படுத்திக் கொள்ளாதீர்கள். தீர்க்க தரிசனம் உரைக்கிறதுனால மாத்திரம் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் உங்களை உறுதிப்படுத்திக் கொள்ளாதீங்க. இப்போ நான் சொல்ல போகிற கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு போதித்து தந்திருக்கிற வசனத்தை நாம் உன்னிப்பாய் கேட்க போகிறோம். அந்த வசனத்துல இருக்கிற அந்த வார்த்தை என்னுடைய வாழ்க்கையாய் நடைமுறையாய் இருக்கிறதா என்று சொல்லி நாம் நம்மை நிதானித்து சோதித்து பார்க்க போகிறோம். ஆதாரமா எடுத்து வாசிக்கலாம். ஏசாயா எழுதின தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகம் 61வது அதிகாரம் 1வது வசனத்தை ஒருவர் வாசிக்க நாம் யாவரும் கேட்கலாம். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். சொல்லுங்க, கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். நல்ல தலைக்கு மேல கைகளை வச்சு கொள்ளுங்க பார்க்கலாம். இப்ப சொல்லுங்க, கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். அவருடைய அபிஷேகம் என் மேல் இருக்கிறது. அவருடைய பரிசுத்த அக்கினி என் தலைக்கு மேல் எரிந்து கொண்டிருக்கிறது. அவர் தருகிற வெளிச்சத்தினாலே நான் இருளை கடந்து போகிறேன். அவர் என் மேல் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். வாசிக்க கேட்கலாம். ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். இந்த வார்த்தையை நம்ம கேட்டு கவனித்துக் கொள்ளுவோம். முதல்ல கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். ஒரு நபருக்கு மேல கர்த்தருடைய ஆவியானவர் அவர் இருக்கிறார். ஒரு நபருக்கு மேல் அவர் இருக்கிறார். நான் உங்களுக்கு இன்னொன்னு சொல்றேன். பழைய ஏற்பாட்டின் காலத்துல பரிசுத்த ஆவியானவர் நம் மேல் இருப்பார். இந்த கிருபையின் காலத்தில் அவர் நமக்குள் இருப்பார். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. வாசிக்கப்பட்ட வசனத்தில் சொல்லப்படுகிறது, கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருப்பார். இந்த புதிய ஏற்பாட்டிலே 1 கொரிந்தியர் 3:16 நீங்களே தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருக்கிறது, உங்களுக்குள் இருக்கிறதை அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு ஆமென் சொல்ல கேட்கலாம். அப்ப பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் எங்க இருக்கிறார்? மேல இருக்கிறார். புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் எங்க இருக்கிறார்? உள்ள இருக்கிறார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். Praise God. Hallelujah. சரி, அந்த வசனத்தை மறுபடியும் வாசிக்க கேட்டுருவோமா? என் மேல் இருக்கிறார். அப்படி என் மேல இருந்தார்னா என்ன அடையாளம்? வாசிமா. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ அபிஷேகம் பண்ணப்பட்டதான நோக்கமே என்ன? நம்ம நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கிறோம், பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை நான் பெற்றுக்கிட்டேன்னா நான் அந்நிய பாஷை பேசணும். பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை நான் பெற்றுக்கிட்டேன்னா இயேசுவின் நாமத்துல போன தலைமையில கை வச்சு தள்ளி விடணும், நம்ம டொங்குன்னு போய் கீழே விழுந்துடணும். பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை நான் பெற்றுக்கொண்டு விட்டேன்னா நான் தீர்க்க தரிசனம் உரைக்கணும். பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை நான் பெற்றுக்கொண்டு விட்டேன்னா நான் பற்பல பாஷைகளை பேசணும், கட்டுகளை அறுக்கணும். இது மாத்திரம் தான் பரிசுத்த ஆவியானுடைய வேலை நம்ம நினைத்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் இது மாத்திரம் அல்ல, பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் ஒரு மனிதனுக்குள்ள இருக்குன்னா கர்த்தர் சொல்லுகிறார், அபிஷேகம் நுகத்தடியை, நல்ல சத்தமா சொல்லுங்க, அபிஷேகம் சொல்லுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இருக்கிற நுகத்தடிகள் உடைக்கப்படட்டும். கைகளை பிடிச்சு சொல்லுங்க, உங்க வாழ்க்கையில் இருக்கிற நுகத்தடிகளை கர்த்தர் உடைத்து போடுகிறார். ஏன்னா ஆவியானவர் உங்க மேல இருக்கிறார். ஆனா ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா, ஆமென். வாசிக்கப்பட்டதான வசனத்திலே அந்த பிற்பகுதி இப்படியாய் சொல்லுகிறது, சுவிசேஷத்தை சிறுமைப்பட்டவர்களுக்கு அறிவிப்பதற்காக கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார்.
ஹல்லேலூயா. அவர் நம்மை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார்னா முதல் அடையாளம் என்ன தெரியுமா? நம்ம சுவிசேஷத்தை சந்தோஷமா எடுத்து சொல்லுவோம். சந்தோஷமா எடுத்து சொல்லுவோம். இந்த இடத்துல இருக்கிற ஒரு சிலருக்கு சுவிசேஷம் அப்படிங்கிற வார்த்தைக்கு சரியான ஒரு மீனிங், ஒரு எடுத்துக்காட்டு என்னன்னு உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். சுவிசேஷம்னா ஒண்ணும் இல்லம்மா, ரொம்ப ரொம்ப சிம்பிள். அது ஒரு நற்செய்தி. பக்கத்துல கைகளை பிடிச்சு சொல்லுங்க, அது ஒரு நற்செய்தி. உங்களிடத்துல யாராவது ஒருத்தங்க வந்து குட் மார்னிங் சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? உங்களுடைய மனசு எப்படி இருக்கும்? உண்மையை சொல்லுங்க, எப்படி இருக்கும்? ஐயோ, இவன் வந்து குட் மார்னிங் சொல்லிட்டானே. ஹல்லேலூயா, ஆமென். நிறைய பேரு நம்ம வீட்டை விட்டு வெளியில போகும் பொழுது ஒரு குறிப்பிட்ட நபர் தன்னுடைய வாழ்க்கையிலே நிறைய நன்மைகளை பெற்றுக்கொள்ளாத, நிறைய இழப்புகளை சந்தித்த நபர் காலங்காத்தால எதிர்க்க வந்துட்டு அவர் அப்படி வரும்போதே நம்ம வீட்டு வாசல்ல நிக்கிறோம்னு நினைச்சுக்கோங்களேன். அவரை பார்த்த உடனே என்ன நினைப்போம்? ஐயோ, இவரா? அப்படி வேகமா நம்மளை நோக்கி வந்து குட் மார்னிங் சொன்னா என்ன பண்ணுவோம்? உன் குட் மார்னிங் எனக்கு ஏன்யா? நீ எனக்கு குட் மார்னிங் சொன்னாரு. புரியுதா உங்களுக்கு? அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் அந்த சுவிசேஷத்தை நம்ம அறிவிக்கிறதுனா அது ஒரு குட் நியூஸ், ஒரு நற்செய்தியை நம்ம அறிவிக்கிறோம்னு அர்த்தம். அது என்ன நற்செய்தி? ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்து தேவ சாயலை இழந்து ஏதேன் தோட்டத்தை விட்டு தள்ளிவிடப்பட்டார்கள். அப்படி தள்ளிவிடப்பட்டு ஆண்டவருடைய பிரசன்னத்திலிருந்து மிக தொலைவில் அவங்க தள்ளிவிடப்பட்ட வேளையில ஆண்டவர் மறுபடியுமாய் இழந்த மகிமைக்குள்ள அவர்களை இழுத்து கொள்ள வேண்டும் என்று அவர் அநேக பிரயாசங்களை படுகிறார். மோசையை அனுப்புகிறார், நியாய பிரமாணங்களை கொடுக்கிறார், கட்டளைகளை கொடுக்கிறார். இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னாவது எனக்குள்ள திரும்பி நீங்க வந்துருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய காரியங்கள் ஆண்டவர் கொடுக்கிறார். ஆனாலும் மனிதர்கள் மறுபடியுமாய் பாவம் செய்து அந்த தொலைவு, ஆண்டவருக்கும் மனிதர்களுக்கும் மனித குலத்திற்கும் இருக்கிற தொலைவு அது பெருசாய் கொண்டே போகிறது தான் மிச்சம். உடனே ஆண்டவர் தீர்மானித்தார், நான் இந்த மாதிரி மனிதர்களை, ஊழியர்களை அனுப்ப போகிறது இல்லை, நானே இறங்கி வந்து, இயேசுவாய் இறங்கி வந்து அவர்களுக்காக வாழ்ந்து, அவர்களுக்காக அடிகள் பட்டு, அவர்களுக்காக ரத்தம் சிந்தி மரித்து மூன்றாவது நாள் உயிர் தெழுந்து அவர்களுக்காக பரத்திலே ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்துகிறதற்காக கடந்து சென்றிருக்கிறேன். இயேசு கிறிஸ்துவை நீங்க விசுவாசிச்சீங்கன்னா, அவருடைய ரத்தத்துல சுகமளிக்கும் வல்லமையும் விடுதலையாக்குகிற வல்லமையும் உண்டு நீங்க விசுவாசிச்சீங்கன்னா, நீங்க பரத்திற்கு போகிறதற்கு பாத்திரவானா இருக்கிறீங்க, நீங்க ரட்சிக்கப்படுவீங்க. ஆமென். இதுதான் சுவிசேஷம். கரங்களை தட்டி ஒரு ஆமென் சொல்லிருங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆமா, சுவிசேஷம் அறிவிக்கிறதுனா ரொம்ப சுலபம். மனுஷனை மீட்டெடுக்கிறதுக்காக ஆண்டவர் மனுஷனா வந்தார். மனுஷனாய் வந்த ஆண்டவர் மனுஷனுக்காக அவர் மரித்தார். மனுஷனுக்காக மூன்றாவது நாள் உயிர் தெழுந்தார். மனுஷனுக்காக சகலத்தையும் அவர் செய்து முடித்தார். நீங்க அவரை விசுவாசிச்சீங்கன்னா நீங்கள் உங்க வீட்டார ரட்சிக்கப்படுவீங்கம்மா. சிம்பிள். இதான் சுவிசேஷம். இந்த சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய அபிஷேகத்தை நான் உனக்கு தந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. நல்ல பக்கத்துல கைகளை பிடிச்சு சொல்லுங்க, சுவிசேஷ ஊழியத்துக்காக கர்த்தர் அபிஷேகத்தை தந்திருக்கிறார். அல்லேலூயா. சுவிசேஷ ஊழியத்துக்காக கர்த்தர் உங்களுக்கு அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார். நம்ம அந்நிய பாஷை பேசும்போது நமக்குள்ள ஒரு சந்தோஷம் வரும், ஒரு பக்தி விருத்தி உண்டாகும். அதான் வசனம் சொல்லுது. ஆமா இல்ல? அந்நிய பாஷை பேசும்போது நமக்குள்ள எப்படி இருக்கும்? ஒரு சந்தோஷம். அது மற்றவங்களுக்கு புரியுதோ இல்லையோ, என்னை பொறுத்த வரைக்கும் அது மற்றவனுக்கு புரியுதோ இல்லையோ, ஆண்டவர் எனக்கு தந்த பாஷையை விடுதலையோடு நான் பேசுவேன். ஆண்டவரோடு கூட ரகசியத்தை பேசுகிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் எனக்கு தந்த கிருபை வரங்களினாலே பிசாசுகளை துரத்துகிறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆண்டவர் எனக்கு தந்த கிருபைகளினாலே கட்டுகளை உடைக்கிறோம். அது நமக்கு ரொம்ப சந்தோஷம். ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற கிருபை வரங்களை மற்றவர்களுக்காக பிரயோஜனப்படுத்துகிறோம். அது நமக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா நம்ம ஒரு காரியத்தை இன்னும் கவனிக்கணும். ஏன் சந்தோஷத்தை நான் பார்க்கிறேன்ல, அப்ப அவருடைய சந்தோஷம்னா என்ன? அவர் அபிஷேகத்தை கொடுத்தது இதுக்கு மாத்திரம் அல்ல. நான் இப்ப சொன்னது எல்லாமே சபைக்குள்ளதான் நடக்கும். புரியுதாமா? சபைக்குள்ளதான் நடக்கும். தெருவுல போய் அந்நிய பாஷை பேச முடியுமா? கால் பண்ணிடுவான். எங்க கால் பண்ணிடுவான்? யார் பெத்த பிள்ளைய என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்குதுங்க, வாங்க சீக்கிரம் வாங்க 108. தெருவுல போய் என்ன பண்ண முடியாது. ஆமா, தெருவுல போய் கட்டு உடைக்க முடியுமா? தெருவுல போய் பிசாசு துரத்த முடியுமா? அல்லேலூயா. அப்போ
சபைக்குள்ள அதெல்லாம் பண்ணிடலாம். ஆண்டவருடைய பிள்ளைகளை சுத்திகரித்து கர்த்தருடைய அபிஷேகத்தினால் அலங்கரித்து நீ போமான்னு அனுப்பி விட்டுறலாம். ஆனா மறுபடியும் சேத்துல விழுந்து புரண்டு வரும்பொழுது தலையில 2 கொட்டு கொட்டி திரும்பி சுத்திகரிச்சு அனுப்புறது அது ஊழியக்காரனுடைய வேலை. அது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது ஊழியக்காரனுக்கு சந்தோஷம், ஆத்துமாக்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரு ஆமேன். நல்ல கை உயர்த்தி ஆமேன். நல்ல 5 விரலை காட்டி ஆமேன். அத 10 விரலை தட்டி ஆமேன். அல்லேலூயா. இது நமக்கு சந்தோஷம். ஆனா வெளியேற பெற்ற அபிஷேக நலத தைலத்தை உங்களுக்கு மேல ஊத்துறார்ல, அபிஷேகத்தினால உங்களை நிரப்புறார்ல, அவர் என்ன நினைக்கிறார் தெரியுமா? அவருடைய மனசு என்ன தெரியுமா நினைக்குது? இந்த அபிஷேக தைலத்தை முழங்கால் போட்டிருக்கிற தன்னை தாழ்த்துகிற அவருடைய பிள்ளைகளுக்கு மேல ஊற்றுகிறதான அந்த வேளையில அவர் நினைப்பார், நான் இந்த பிள்ளையை அபிஷேகம் பண்றேன், இந்த பிள்ளை என்னுடைய சுவிசேஷத்தை உலகம் முழுக்க கொண்டு போய் சேர்க்கும், இந்த பிள்ளை கட்டுண்டவர்களை விடுதலையாக்கும், உலகம் முழுக்க என்னுடைய பிள்ளை, என்னுடைய அபிஷேகத்தை பெற்ற என்னுடைய தாசன் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிப்பான். அது ஆண்டவருடைய ஆசை. ஹல்லேலூயா. ஆனா சபை நம்ம மட்டும் ஃபில்ஃபில் பண்ணிக்கிறோம். இதெல்லாம் எனக்குள்ள கிரியை செய்யுது. அப்ப சுவிட்ச் ஆன்ல தான் இருக்கு, சுவிட்ச் ஆஃப் ஆயிரல. நான் கொஞ்சம் ஃபயரா தான் இருக்கிறேன். டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். நான் கூட ஆரம்ப காலத்துல எல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்த்திருக்கிறேன். போய் நிப்பேன், தேவ வல்லமை இறங்கட்டும்னா ஒரு ஆடு ஆடிச்சுன்னா ஒரு சந்தோஷம். ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆமா, ஆரம்பத்துல அப்படி. இப்பெல்லாம் ஆடுகிறவர்களை பார்த்துல மனசுல ஒரு பாரம், ஆண்டவரே விடுதலை கொடுத்தீங்கன்னா சுவிசேஷத்தை அறிவிப்பாங்களப்பா, உங்க சித்தத்தை செய்வாங்களா ஆண்டவரே. அப்போ நமக்குள்ள இருக்கிற சந்தோஷத்தை மாத்திரம் நம்ம பார்க்க கூடாது. எதற்காக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அபிஷேகத்தை கொடுக்கிறார்? முதலாவது அந்த பிற்பகுதியை வாசிக்க கேட்கலாம். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க. பக்கத்துல கைகளை பிடிச்சு சொல்லுங்க, சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க. என் ஆண்டவர் உன்னைத்தான் தெரிந்து கொண்டிருக்கிறார், உங்களைத்தான் தெரிந்து கொண்டிருக்கிறார். பிரதர், நீங்க அபிஷேகம் பண்ணப்பட்ட பாத்திரம். சிஸ்டர், நீங்க அபிஷேகம் பண்ணப்பட்ட பாத்திரம். உன் மேல கர்த்தருடைய அபிஷேகம் இருக்கு. ஆண்டவர் உன்னைத்தான் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஒரு ஆமென். நம்மளைத்தான் ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். அப்போ ஆண்டவருடைய சந்தோஷமோ, அவருடைய மனமகிழ்ச்சியும், அவருடைய இருதயத்தின் நோக்கமோ சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்து அவர்களை கர்த்தருடைய சபைக்குள்ள கொண்டு வருவார்களா அப்படின்னு ஒரு கேள்விக்குறியோட தான் ஆண்டவர் என்ன செய்கிறார்? அபிஷேக தைலத்தை நம்முடைய சிரசின் மேலே ஊற்றுகிறார், நம்முடைய சிரசின் மேலே ஊற்றுகிறார். அப்ப முதலாவது, ஒரு மனுஷனுக்குள்ள அபிஷேகம் இருக்கு. கர்த்தருடைய அபிஷேகம் ஒரு மனிதனுக்குள்ளே நிரப்பப்பட்டிருக்கு அப்படின்னா, ஒரு மனிதன் அபிஷேக நதியாய் இருக்கிறான்னா, ஒரு மனிதனுக்குள்ளே கர்த்தர் கொடுத்திருக்கிற அபிஷேகம் அது நதியாய் பரவி பாய்கிறதுன்னா, அந்த மனிதன் சந்தோஷமாய் பண்ணுகிற முதல் காரியம் சுவிசேஷத்தை எல்லா இடத்திற்கும், சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிப்பான். பார்க்கிற இடத்தெல்லாம் ஆண்டவரை குறித்து சொல்லுவான், போகிற இடத்துல ஆண்டவரை குறித்து சொல்லுவான். பக்கத்துல கைகளை கொடுத்து சொல்லுங்களேன், நீங்க சுவிசேஷத்தை பார்க்கிறவங்க கிட்ட எல்லாம் சொல்லுவீங்களா? போற இடத்துல எல்லாம் சொல்லுவீங்களா? இது வரைக்கும் சொல்லலன்னு நினைக்கிறேன், இனிமே சொல்லிருங்க. அப்பதான் ஆண்டவர் உங்க மேல இருப்பார். ஹல்லேலூயா. அப்ப சுவிசேஷம் அவங்க கேட்பாங்க, என்ன அப்படின்னு கேட்பாங்க. சொல்லணும், மனுஷனை மீட்டெடுக்க ஆண்டவர் மனிதனாய் வந்தார். மனிதனாய் வந்து அவர் வாழ்ந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3வது நாள் எழுந்தார். எழுந்து அவருடைய இரத்தத்தினாலே நம் யாவரையும் அவர் மீட்டு கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தை விசுவாசிக்கிற யாவரும் ரட்சிக்கப்படுவீர்கள், நீங்க காக்கப்படுவீங்க. இந்த உலக பிரகாரமா மாத்திரம் ஒரு வாழ்க்கை இல்லம்மா, இந்த உலகத்தை தாண்டி ஒரு வாழ்க்கை இருக்கு. அந்த வாழ்க்கையில உங்களுக்கு சமாதானமும் நித்திய பேரின்பமும் இருக்குன்னா இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கிட்டா மாத்திரம் தான் கிடைக்கும். ஹல்லேலூயா. நான் இன்னொரு காரியத்தை சொல்ல முடியும். ஒரு மனுஷன் இயேசு இல்லாம வாழ்ந்துடலாம், ஆனா இயேசு இல்லாம சாக தான் கூடாது. புரியுதா நான் சொல்றது என்னன்னு? இயேசு இல்லாம என்ன பண்ணிட முடியும்? நான் சொல்றது சரியா தவறா? ஒரு மனுஷன் இயேசு இல்லாம உலகத்துல வாழ்ந்துட முடியும், ஆனால் அவர் இல்லாமல் மரித்தோன்னா நம்முடைய ஆத்துமா நரகத்திற்கு பாத்திரவானாய் போய்விடும். அதுதான் வேதம் சொல்லுகிறது. நம்ம நேசிக்கிற அன்பான பிரதாஜி மார்க்கத்தார் அவங்க சொல்றாங்க, மார்கழி மாசத்துல ஒரு நபர் இறந்துட்டாருன்னா
டைரக்டா எங்க போயிருவாராம்? டைரக்டா போயிருவாராம். மார்கழி மாசத்துல சொர்க்க வாசல் ஒண்ணு திறக்குமா, ஒரு குறிப்பிட்ட நாள் ராத்திரி. கரெக்ட் தானே நான் சொல்றது? மார்கழி மாசத்துல ஒரு குறிப்பிட்ட நாள் ராத்திரி சொர்க்க வாசல் திறக்குமா. அந்த நபர் எத்தனை தான் பாவம் செஞ்சிருந்தாலும், எத்தனை பேர் வாயில மண்ணை தூக்கி போட்டிருந்தாலும், எத்தனை பேர் வயிற்றுல அடிச்சிருந்தாலும், எத்தனை பேர் அடிச்சு உலையில போட்டு தின்னுட்டு இருந்தாலும், கரெக்டா அந்த அன்னைக்கு இறந்துட்டாருன்னா என்ன ஆயிருமா? பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. என் ஜபல அதான், மார்கழி மாசம் ஒருத்தனும் சாவக்கூடாது. ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, மூட நம்பிக்கை இருக்கலாமா? மூட நம்பிக்கையில மூழ்கி இருக்க கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ ஒரு மனுஷன் இயேசு இல்லாம உலகத்துல வாழ முடியும். நானும் ஒரு குறிப்பிட்ட வருடம் வரைக்கும் இயேசு இல்லாம வாழ்ந்தேன். ஆனா இப்போ இயேசு இல்லாம ஒரு நிமிஷம் கூட வாழ முடியல. ஹல்லேலூயா. நான் நடந்தாலும் என் கூட வராரு, நான் உட்கார்ந்து இருந்தாலும் என் கூட இருக்கிறாரு, நான் அழுதாலும் என் பக்கத்துல நிக்கிறாரு, நான் சிரிச்சாலும் என் கூட இருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நான் ஒரு மனுஷன் இயேசு இல்லாம மரிக்கதான் என்ன பண்ணக்கூடாது. ஆமென். அதற்காக தான் ஆண்டவர் உங்களையும் என்னையும் முன்குறித்திருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார்னா நான் என்ன செய்வேன்? சுவிசேஷத்தை பிரசங்கிப்பேன். என்னுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு சுவாரஸ்யமான சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அதை நான் நினைக்கும் போது இப்ப கூட எனக்கு சிரிப்பு வரும். நான் ரட்சிக்கப்பட்டதான திருச்சபையில ரட்சிக்கப்பட்டு ஒரு சில வாரத்திலேயே என்னுடைய ஊழியக்காரரோடு கூட எனக்கு நல்ல ஐக்கியத்தை நான் ஆண்டவர் கொடுத்தார். நல்ல ஒரு ஐக்கியத்தை கொடுத்தார். அவர் என்ன சொன்னாலும் கேட்கிற அளவுக்கு ஒரு மனப்பக்குவத்தை எனக்கு கொடுத்தார். அவருடைய இருதயத்துல என்ன நினைக்கிறாரோ அதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த காரியத்தை அவர் கேட்கறதுக்கு முன்னாடி செஞ்சு முடிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவத்தையும் ஒரு வழி நடத்துதலையும் ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். அப்படி பண்ணும் பொழுது ஒரு நாள் சபையில நான் சேர்ந்து ஒரு 3 மாசம் தான், வெறும் 3 மாசம் நான் ரட்சிக்கப்படல. அந்த மன்னிக்கணும், நான் ஞானஸ்நானம் எடுக்கல, ரட்சிக்கப்பட்டுட்டேன். என்னைக்கு ஒரு மனுஷன் சபைக்குள்ள வந்துட்டாலே அன்னைக்கு என்ன ஆயிட்டான்? பக்கத்துல கைகளை பிடிச்சு சொல்லுங்க, நீங்க ரட்சிக்கப்பட்டுட்டீங்க. அல்லேலூயா. ஆமா, அந்த நேரத்துல கர்த்தருடைய அபிஷேகத்திற்காக நான் காத்திருக்கிறேன். அப்போ என்னுடைய போதகர் என்னை அழைத்து, நரேன் இன்னைக்கு சண்டே சர்வீஸ் முடிச்சதுக்கு பிற்பாடு அவுட்ரீச் ஊழியம் பண்ணுகிறதுக்காக ஒரு டீம் நம்ம சர்ச்சுக்கு வர போறாங்க. அதனால நீ என்ன பண்ணிரு, இங்கேயே இருந்துரு, லஞ்ச் நம்ம வீட்டிலேயே சாப்பிட்டு கரெக்டா 4 மணிக்கு நம்ம கிளம்புவோம். 4 to 6 நம்ம அவுட்ரீச், நம்ம சபை சுத்தி இருக்கிற கிராமம் முழுக்க என்ன பண்ண போகிறோம்? சுவிசேஷ ஊழியம் பண்ண போகிறோம். நீ கூட இருந்தாகணும், எங்கேயும் போயிடாத அப்படின்னு சொன்ன உடனேயே என் வாயிலிருந்து நோ அப்படிங்கிற ஒரு வார்த்தை என் போதகர்கிட்ட வந்தது கிடையாது இது வரைக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ராமன் சொல்லுங்க பாப்போம். ஆமா, உடனே சரி நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே நல்ல டெலிஷியஸ் ஃபுட் நல்லா சாப்பிட்டுட்டு, சர்ச் மேல ஒரு ரூம் இருக்கும், அங்க நல்லா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு மறுபடியும் ஒரு 3:30 மணிக்கு என்னை வந்து கூப்பிடுறாங்க. ஆயத்தமாகறோம், எல்லாரும் சின்ன ஜெபம் பண்றோம். அந்த டீமும் வந்துட்டாங்க. நான் என்ன நினைச்சேன், சும்மா சரி கூட தான் போவாங்க போல இருக்கு அப்படின்னு. அங்க பார்த்தா இந்த மாதிரி ஒரு மைக்கு, ஒரு ஸ்ட்ரேஞ்சரு கையில வந்து கிட்டத்தட்ட ஒவ்வொரு ஆளுக்கும் 100 கைப்பிரதிகள், சுவிசேஷ ஊழியத்திற்கான ட்ராக்ஸ் அதெல்லாம் கொடுத்துட்டாங்க. சபையில இருக்கிற ஒரு 7-8 வாலிபர்களும், என்னை நடத்தின ஊழியர், வெளியில இருந்து வந்துதான் அந்த டீம், எல்லாரும் வந்துட்டாங்க. நாங்க ஒரு தொடக்க ஜெபத்தை பண்ணிட்டு நாங்க கிளம்புறோம். கிளம்பும் போது ஒவ்வொரு முச்சந்தியில நின்னு ஒரு மனிதர் ஒரு பாடல் பாடுவார், ஒரு ஊழியக்காரர். அவர் பாடல் பாடி முடிச்சதுக்கு பிற்பாடு இன்னொரு மனிதர் ஒரு 5 நிமிஷம் நல்ல ஒரு அழகான சத்தியத்தை அவர் பிரசங்கிப்பார், ஆண்டவருடைய சுவிசேஷத்தை பிரசங்கிப்பார். அவர் பிரசங்கிக்கிற வேலையில, அந்த பாட்டு பாடுகிற வேலையில எங்களுடைய வேலை கொண்டு போய் எல்லா இடத்தையும் ட்ராக்ஸ் கொடுக்கணும். ஆனா என்ன மட்டும் என்ன பண்ணிட்டேன்னா கொஞ்சம் பல்கா இருப்பேன், அதனால நீ கூடவே நிக்கணும், அந்த ஸ்ட்ரேஞ்சரை நீ தான் பிடிக்கணும்னு சொல்லிட்டார். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். உடனே எனக்கு அந்த ஸ்ட்ரேஞ்சரை பிடிக்கும் போது, அவர் கூட அப்படியே பின்னாடியே நடக்கும்போது எனக்குள்ள ஒரு வெக்கம். நான் யாரு, எப்படிப்பட்ட ஃபேமிலி, என் படிப்பு என்ன, மெரைன் இன்ஜினியரியா, கப்பல்ல வேலை செய்யற ஒரு பெரிய மாலுமி, என்னுடைய தகுதி என்ன,
எங்களுடைய ஃபேமிலி ஸ்டேட்டஸ் என்ன? நான் தெருவில் நிக்கணுமா? நான் ரோட்ல ஏதாவது ஒரு வண்டியில காய்கறி போனாலே எங்க அம்மா நின்று வாங்கினாங்கன்னா இங்கெல்லாம் வாங்குற சூப்பர் மார்க்கெட்டுக்கு தான் போய் வாங்கணும். ரோட்ல எல்லாம் வாங்க கூடாது. அங்கதான் வடபழனியில போய் தான் வாங்கணும். ரோட்ல நம்ம என்ன பண்ணிடக்கூடாது? நிக்க கூடாது. நம்ம ரோட்ல நிக்கிறது யார் என்ன பண்ணக்கூடாது? நான் யார் எப்பேற்பட்டாலும் நான் போய் ஸ்ட்ரேஞ்சரை தூக்கிட்டு நிக்கலாமா? அப்படி ஸ்ட்ரேஞ்சர் தூக்கிட்டு போவேன், ஒரு இடத்துல நிக்க வச்சு பாட்டு பாடும் போது இப்படி வச்சிருவேன், கொஞ்சம் இப்படி லைட்டா இப்படி போயிட்டு எங்க சார்லஸ் என்ன பாப்பாரு, எங்கடா நிறைய காணும், அங்க நிப்பேன். கூட்டம் ஒரு 10 பேர் சேர்ந்துருப்பாங்க, அந்த கூட்டத்தோட நின்று இப்படி பார்த்துட்டு இருப்பேன். அந்த நேரத்தில் என் ஆண்டவர் என்னுடைய இருதயத்தில் பேசினார். அந்த கூட்டத்தோடு கூட்டமாய் ஒளிந்து நின்ற என்னை பார்த்த ஆண்டவர் பேசினார். உனக்காக வெட்கப்படாமல் நான் எவ்வளவு தீங்கு அனுபவித்தேன். உனக்காக, உன்னை மீட்டெடுக்கிறதற்காக, உன்னுடைய ஜீவனை ரட்சிப்பதற்காக நான் எவ்வளவு பாடு அனுபவித்தேன். எனக்காக நீ பாடு அனுபவிக்க வெட்கப்படுகிறாயே, எனக்காக பாடு அனுபவிக்க வெட்கப்படுகிறாயே. என்னுடைய சுவிசேஷத்தை, உன்னை ரட்சித்த அந்த சுவிசேஷத்தை, உன்னை ஒரு மனிதனாய் மாற்றின அந்த சுவிசேஷத்தை வெளியில பிரசங்கிக்கிறதற்கு நீ வெட்கப்படுகிறாயே. என் ஆண்டவர் தெளிவாய் பேசினார். இது சாட்டை வைத்து அடித்தது போல இருந்தது. அந்த இடத்துல நிக்கவும் முடியல. ஆண்டவர் சொல்றார், அந்த இடத்துல ஆண்டவருடைய வார்த்தையும் கேட்க முடியல, ஊழியத்தை நிறைவேற்ற முடியல. அந்த நாள் ஒரு 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 கவலையான ஒரு நாளாய் என்னுடைய வாழ்க்கையில் அமைந்தது. கவலையான நாட்களாய் அமைந்தது. உடனே என் பாஸ்டர் கிட்ட போயிட்டு, அண்ணா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, எனக்கு இந்த மாதிரிலாம் நான் முன்னாடி பண்ணது கிடையாது, நான் என்ன பண்றதுன்னு தெரியல, நான் என் மனசுல வர இந்த மாதிரி ஒரு உணர்வு வருது, இந்த உணர்வு எங்க இருந்து வருது, எப்படி வருதுன்னு தெரியல, ஆனா இந்த மாதிரி ஒரு உணர்வு வருது, ஆனா என்னால விடுதலையோட நான் லவ் பண்ணி என்ஜாய் பண்ணி இந்த ஊழியத்தை செய்ய முடியல அப்படின்னு கேட்கும் பொழுது ஜெபம் பண்ணி அனுப்பிட்டார். அன்னையில இருந்து ஒரு மாசத்துக்குள்ள ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு 10-15 வாலிபர்களாய் நாங்கள் ஒன்று சேர்ந்து ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை ராத்திரி 10 to 2 மணி வரைக்கும் ஆண்டவர் சமூகத்தில் நாங்கள் காத்திருப்போம். ஆண்டவர் சமூகத்தில் நாங்கள் ஜெபத்தோடு கூட காத்திருப்போம். அந்த வாலிபர்கள்லாம் காத்திருக்கிறதான இடத்துல நாங்க ஜெபித்துக்கிட்டே இருக்கிறோம். நடுவில் ஒரு மணிக்கு டீ பிரேக் விடுவாங்க. அந்த டீ பிரேக் விடுறதான நேரத்துல தயாளன் அப்படிங்கிற ஒரு நபர், என்னுடைய நண்பர், ஆவிக்குரிய நண்பர், அவர் என்னிடத்துல வந்து என்கிட்ட இப்படி கேட்டார், நிறைய நீ அபிஷேகம் பெற்றட்டியா? அபிஷேகம் பெற்றனா பெறலையான்னு தெரியல பிரதர், எனக்கு அபிஷேகம் இருக்கா இல்லையான்னு தெரியல. இன்னைக்கு நிறைய பேர் சபைக்குள்ள இருக்கிறோம், உங்களுக்குள்ள அபிஷேகம் இருக்கா இல்லையான்னு தெரியாம நீங்க வாழ்ந்து கொண்டு வர்றீங்க. ஆமாவா இல்லையா? நான் சொல்றது உண்மைதானமா? எனக்குள்ள கர்த்தருடைய அபிஷேகம் இருக்கா, கர்த்தர் என் மேல் அபிஷேக தைலத்தை வார்த்திருக்கிறாரா இல்லையான்னு நிறைய பேருக்கு தெரியல. அவர் கேட்கும்போது எனக்கு தெரியல பிரதர், எனக்கு அபிஷேகம் இருக்கா இல்லையான்னு தெரியல. அவர் சொன்னார், இன்றைக்கு ஆண்டவர் உங்க மேல அபிஷேகத்தை ஊற்றுவேன்னு என்கிட்ட சொன்னார். நல்ல கரங்களை தட்டி நான் உங்ககிட்ட சொல்றேன், இன்றைக்கு என் ஆண்டவர் உங்க மேல அபிஷேகத்தை ஊற்றுவார். இந்த பலிபீடத்திலிருந்து சொல்லுகிறேன், நீங்க ஆல்ரெடி அபிஷேகம் பெற்றிருந்தீங்கனாலும் கர்த்தர் புது தைலத்தை உங்களுடைய தலையில வார்ப்பார். நல்ல கரங்களை தட்டி ரிபா சந்தர ஹதரகதியா கனூரி பிலியா கனூரி பிலி தரகுணா. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை அபிஷேகிக்க போறேன்னு என்கிட்ட சொல்றார் பிரதர் அப்படின்னு சொன்ன உடனே என் கண்ணில இருந்து தண்ணீர் தார தாரையா விழுந்தது. அவர் என் கூட தான் நின்றுட்டு இருக்கிறார். அவர் என் கூட பேச 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 ஆட்டோமேட்டிக்கா புது புது பாஷைகளை ஆண்டவர் என்னுடைய உதடுகளிலே கொடுத்தார், என் வாய்களை கொடுத்தார். அவர் என்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கிறார். பிரதர், இந்த மாதிரி ஆண்டவர் சொன்னார், நான் ஜெபம் பண்ணிட்டு இருந்த ஒரு 5 நிமிஷம் முன்னாடி தான் சொன்னார், இது உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். கரெக்டா டீ பிரேக் விட்டாங்க, அதான் வேகமா வந்து சொல்றேன்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள என் ஆண்டவர் சடுதியாய் தன்னுடைய அபிஷேகத்தை என் மேல் ஊற்றினார். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை ஹல்லேலூயா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ ஒரு மனுஷனுக்கு மேல ஆண்டவர் அபிஷேகத்தை ஊற்றிட்டார்னா அதுக்கு பிற்பாடு சுவிசேஷ ஊழியமா முதல்ல நான் தான் நினைப்பேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் இடத்துல கேட்ட, ஆண்டவரே என்கிட்ட சுவிசேஷ ஊழியத்துக்கு ஒரு வண்டி இல்லை, சர்ச்சுக்கு கரெக்டான டைமுக்கு போக முடியல ஆண்டவரே, ரொம்ப தூரம் சபை, எனக்கு என்ன கொடுங்க, ஒரு வண்டி கொடுங்க. இப்படியே பொறுத்தன பண்ண எனக்கு நீங்க ஒரு வண்டி கொடுத்தீங்கன்னா யார் யாரெல்லாம் ரோட்ல லிஃப்ட் கேட்கறாங்களோ அவங்கெல்லாம் உட்கார வச்சு என் சுவிசேஷத்தை அவங்க கிட்ட சொல்லிடுவேன். ஒரு ஆமேன், அல்ல சத்தமா ஒரு ஆமேன். இது வரைக்கும் 90% அந்த காரியத்தில் ஆண்டவர் உண்மையா இருக்க உதவி செய்கிறார்.
90%, 100ன்னு போய் சொல்லக்கூடாது. 90% உண்மையா இருக்கேன், ஆண்டவர் உதவி செய்கிறார். யார் யாரெல்லாம் ரோட்ல கை போட்டாங்கன்னா போதும், மாட்டுச்சுடா ஆடு, ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பின்னாடி உட்கார வச்சு அவரு பேசிட்டே இப்போ முதல்ல உங்க பேர் என்னன்னு கேட்பேன். கந்தசாமின்னு சொன்னா கொஞ்சம், டேனியல் கிறிஸ்டோபர்னு சொன்னாங்கன்னா ஸ்தோத்திரம் பிரதர், என்ன சர்ச்சுக்கு போறீங்க, அது வேற ஒரு உரையாடல். ஒரு கர்த்தருக்கு பிரியம் லைக் கர்த்தருக்கு பிரியமான அன்பான பிரஜாதி மார்க்கத்தாரா இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவேன், பிரதர் நீங்க என் வண்டியில சும்மா ஏறல, ஆண்டவர் தான் உங்களை கொண்டு வந்து, ஏசு ஆண்டவர்னு சொல்ல மாட்டேன், இயேசு தான் உட்கார வச்சார். நீங்க கையை நீட்டும் போது நான் போயிடலாம் தான் நினைச்சேன், இயேசுதான் வண்டியை நிப்பாட்டுன்னு சொன்னார். ஒரு ஆமென். ஒன்னே ஒன்று மட்டும் நான் உங்ககிட்ட சொல்லணும்னு என் மனசுல ஏவப்படுறேன். நான் அவ்வளோ கடன் பிரச்சனையில இருந்தேன், இயேசுவை ஏற்றுக்கிட்ட என் கடன் பிரச்சனை மாறுச்சு. ஒருவேளை நீங்களும் கடன்ல இருக்கிறீங்களான்னு எனக்கு தெரியாது. நீங்க இருந்தீங்கன்னா என்னைக்காவது ஒரு நாள் கடன் கழுத்தை நெரிக்கும் போது அந்த பிரதர் வண்டியில வந்து சொன்னார் இல்ல, அந்த இயேசுவை ஒரே ஒரு முறை, இயேசுவே என் கடன் பிரச்சனையை மாத்துங்கப்பா அப்படின்னு ஒரு ஜெபம் பண்ணுங்க, உங்க கடன் பிரச்சனை ஒரு வாரத்துல மாறும் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி ஜெபம் பண்ணாம வந்துட மாட்டேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ கர்த்தருடைய ஆவியானவர் நம்ம மேல இருந்தாருன்னா சுவிசேஷம் ஆட்டோமேட்டிக்கா ஓடும். பக்கத்துல கைகளை பிடிச்சு சொல்லுங்க, கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் மேல் இருந்தால் சுவிசேஷத்தை அறிவிக்க சந்தோஷப்படுவீர்கள், சந்தோஷப்படுவீர்கள். இன்னைக்கு சபையில குறைஞ்சிருக்கிற ஊழியமே சுவிசேஷ ஊழியம் தான். கட்டுகளை உடைக்கிற ஊழியம், நோய்களை குணமாக்குகிற ஊழியம், அப்புறம் கன்வென்ஷன் மீட்டிங், 3 நாள் அபிஷேக பெருவிழா, இது எல்லாம் என்னை நான் கர்த்தருக்குள்ளே ஸ்திரப்படுத்திக் கொள்ளுகிறதற்காக, கர்த்தர் எனக்கு தந்த வரங்களினாலே நான் மகிழுகிறதற்காகவும், நான் உபயோகப்படுத்துகிறதற்காகவும், நான் சந்தோஷப்படுத்துகிறதுக்காகவும். ஆனா என் அபிஷேகம் பண்ண அப்பாவை சந்தோஷப்படுத்தணும்னா அவர் எதற்காக தான் அபிஷேகம் பண்ணினார்? சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்க. அப்ப யோசித்து பாருங்க, நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லி ஆகணும். யாருக்கு சுவிசேஷம் அறிவிக்க அபிஷேகம் பண்ணினார் சொன்னீங்கன்னா ஆண்டவர் இப்பொழுதே உங்களுக்கு சொல்லுங்க, யாருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க உங்களை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார்? சிறுமைப்பட்டவர்களுக்கு. அதான் வசனம் சொல்லுது. என்ன சொல்லுது வசனம்? பின்னாடி இருக்கவங்க சொல்லுங்க, சிறுமைப்பட்டவர்களுக்கு. அப்போ சிறுமைப்பட்டவர்களுக்கு ஒரு மனுஷன் சுவிசேஷத்தை அறிவிக்கிறான்னா அவன் எப்படியான ஒரு ஆளா இருக்கணும்னா அவன் பெருமைப்பட்டவனா இருக்கணும். நான் மேல இருந்தா தம்மா கீழே இருக்கிறவனை என்னால தூக்க முடியும். நானே குழிக்குள்ள இருந்தேன்னா இந்த ஏறனியா முதுகு தர முடியுமா? இல்ல அவ்வளவு நல்லவமா தருவோமா? நம்ம முதல்ல நீ குனி, நான் முதுகுல ஏறிட்டு மேல இருந்து கை கொடுக்குறேன்னு சொல்ல ஆட்கள் தான் நம்பலாம். ஆமாவா இல்லையா? நான் சொல்றது உண்மையா பொய்யாமா? அப்போ சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார். அந்த சிறுமைப்பட்டவர்கள்னா யாரு? நான் உங்களுக்கு ஒண்ணே ஒண்ணு சொல்றேன். ஒரு வேளை நீங்க குடிசை வீட்டுல இருக்கலாம், ஓட்டு வீட்டுல நீங்க இருக்கலாம். உங்களுடைய மாச வருமானமே 10,000, 12,000, 15,000 தான் இருக்கலாம். ₹1,00,000 வாங்குற ஒருத்தன், நல்ல காரு பங்களா வச்சிருக்கிற ஒருத்தன், நல்ல செல்வ சீமானா இருக்கிற ஒருத்தன், அவனிடத்துல இயேசு என்கிற ஒருவர் இல்லைன்னா அவன் சிறுமைப்பட்டவன். நம்ம எதை பார்க்கிறோம்னா ஸ்டாண்டர்டை மட்டும் தான் பார்க்கிறோம். ஏடா உன் ஸ்டாண்டர்டு ரொம்ப பெருசு தெரியுமா? உன் ஸ்டாண்டர்டு எவ்வளவு பெருசு தெரியுமா? ஏன்னா உனக்குள்ள யார் இருக்கிறா? இயேசு இருக்கிறார். ஒரு முறை என்னுடைய மாமனார் இப்படியாய் சொன்னார். நான் அவரிடத்துல இப்படி பேசிட்டு இருந்தேன். எனக்கு ஃபினான்ஷியலா நான் ரொம்ப லோல இருக்கிறேன், மாச சம்பளம் கம்மி, அப்படி பேசிக்கிட்டே இருக்கிறேன். ஒரு குறிப்பிட்ட நபர், அவர் நல்ல செழிப்பா இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிறேன். என் மாமனார் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், மருமவனே உங்ககிட்ட பணம் காசு இல்லாம இருக்கலாம், ஆனா உங்ககிட்ட இயேசு இருக்கிறாரு, ஒரு நொடி போதும் உங்களை உயர்த்துறதுக்கு. ஆமென். என்ன சொன்னார்? உங்ககிட்ட இயேசு, பக்கத்துல கைகளை பிடிச்சு சொல்லுங்க, உங்ககிட்ட பணம் காசு இல்லைனாலும் உங்ககிட்ட இயேசு இருக்கிறார். அல்லேலூயா. இந்த இயேசு நம்ம கிட்ட இருந்தா நம்ம என்ன செய்வோம் தெரியுமா? முதல்ல இயேசுனுடைய அபிஷேகம், கர்த்தருடைய பிரசன்னம் நம்மை நடத்துகிறது என்று சொன்னால், சிறுமைப்பட்ட உலக பிரகாரமாய் செல்வந்தனாய் இருக்கிற யாராய் இருந்தாலும் ஆண்டவருடைய பார்வையில் அவர்கள் சிறுமைப்பட்டவர்கள்.
அந்த சிறுமைப்பட்டவர்களை தூக்கி எடுப்பதற்காகத்தான் உங்களுக்கு எனக்கும் ஆண்டவர் கொடுத்திருக்கிற விலையேற பெற்ற தைலம், அபிஷேக தைலம். அல்லேலூயா. அப்ப சுவிசேஷத்தை சொல்றதுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது? அப்படி வெட்கப்பட்டனா என்னதான் அர்த்தம்? என்ன அர்த்தம்? நான் சொல்றது சரிதானே? வெட்கப்பட்டனா என்ன அர்த்தம்? நிறைய பேர் சொல்லுவாங்க, தேவனுடைய நாமத்தை வீணிலே வணங்காதிருப்பாயாக. அப்ப இதை வச்சு ஒரு சிலர் பிரசங்கமும் பண்றாங்க. தெருவுல இருந்த ஆண்டவருடைய நாமத்தை சொல்லாத. ஆண்டவரை தெருவுல, சமாரியா ஸ்திரியை தெருவுல போய் தான் ஆதாயப்படுத்தினார். அவளை ஆதாயப்படுத்தி சமாரியா பட்டணத்தை தெரிந்து கொள்ளப்பட்ட பட்டணமா என் ஆண்டவர் மாத்தினார். அல்லேலூயா. அப்ப என் ஆண்டவர் பாதம் தெருவுல நிற்கும் போது என் பாதம் பலிபீடத்துல நிக்கலாமா? புரியுதா உங்களுக்கு? இன்னைக்கு அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனிதன் அவன் ரோட்ல நடக்கும் பொழுது அவன் ஏதாவது ஒரு நபருடைய முகத்தை பார்த்துட்டே இருப்பான். எப்படியாவது சொல்லிடலாமா ஆண்டவரை குறிச்சு? எப்படியாவது சொல்லிடலாமா? நான் முன்னாடி கூட சொல்லி இருக்கிறேன். ஒரு நபர் ரோட்ல வேகமா போயிட்டு இருந்தார். ரொம்ப அவருடைய உடையில ரொம்ப அழுக்கா இருந்துச்சு. அவர் யாரு எவருன்னு தெரியாது, எந்த மதத்தினர் எதுவும் தெரியாது. ஒரு நபர், சிறுமைப்பட்ட ஒரு நபர் போயிட்டு இருந்தார். அந்த இடத்துல ஆரம்ப நாட்கள்ல சுவிசேஷ ஊழியத்துல என்னோடு கூட இணைந்திருந்த ஒரு சில வாலிபர்களோடு கூட நாங்க போயிட்டு இருந்தோம். அந்த இடத்துல கரெக்டா அந்த நபர்கிட்ட, பிரதர், உங்க மனசுல என்ன கஷ்டம் கவலைன்னு தெரியல, ஆனா உங்க முகத்தை பார்த்தா கொஞ்சம் ஏதோ கவலையில நீங்க இருக்கிற மாதிரி தெரியுது. இந்தாங்க, இதை நீங்க படிங்க, இயேசு உங்களை நேசிக்கிறார், அதுல போன் நம்பர் இருக்கு, ஏதாவது பேசணும்னா வந்து பேசுங்க பிரதர். ஸ்தோத்திரம். முடிச்சுட்டு போயிட்டோம். ஊழியம் முடிச்சுட்டு நானும் என்னுடைய மனைவியும் ஒரு KFCல போய் உட்கார்ந்து இருக்கிறோம் சாப்பிடுறதுக்கு. எங்க உட்கார்ந்து இருக்கிறோம்? ஆர்டர் பண்ணிட்டு உட்கார்ந்து இருக்கிறோம். திடீர்னு போன் வருது ஒரு அன்னோன் நம்பர்ல இருந்து. பிரதர், ஒரு பேப்பரை கையில கொடுத்தீங்கல்ல, நான் உடனடியா உங்ககிட்ட வந்து பேசணும். KFC ஆவது என்ன ஆகுது? எந்திரிச்சு வா, ஆத்துமா கூப்பிடுது, ஓடு. அங்க இருந்து வேகமா நானு, என் கை குழந்தை, என்னுடைய மனைவி 3 பேரும் அந்த KFC சிக்கன் எல்லாம் விட்டுட்டு வண்டியில வேகமா வந்து அந்த நபரை பிடிச்சி அவரை மேல ஒரு ரூம் போட்டிருந்தோம். அந்த இடத்துல உட்கார வச்சு முதல்ல அவருக்கு நல்ல சாப்பாடு கொடுத்தோம். ஹல்லேலூயா. அவர் சொன்னார், அவருடைய காரியங்களை சொன்னார். அவர் எங்க போயிட்டு இருந்தாருன்னா, நான் முன்னாடி சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன், கையில 60 ரூபா வச்சிருந்தாராம். ஒரு மருந்து, ஒரு விஷத்தை வாங்கிட்டு சாராயத்துல ஊத்தி கலந்து குடிச்சிட்டு என் வாழ்க்கையை முடிச்சுக்கலான்னு போயிட்டு இருந்தேன். ஆனா நீங்க ஏதோ புது வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும்னு சொன்னீங்க. அந்த புது வாழ்க்கையை தேடிதான் வந்திருக்கிறேன். ஒரு ஆமேன், ஹல்லேலூயா. அப்ப சுவிசேஷம் வாழ்க்கைய புதுசா மாத்தும். சுவிசேஷம் ஒரு மனுஷனை உயிர்ப்பிக்கும். ஒரு மனுஷனை, மரணத்தின் வழியில இருக்கிற மனுஷனை ஜீவனின் பாதையில திருப்போம். ஹல்லேலூயா. இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு தான் ஆண்டவர் என்ன தந்திருக்கிறார். அப்ப சுவிசேஷத்தை அறிவிக்க நான் என்ன படக்கூடாது? என்ன படணும்? நான் வெட்கப்படுறேன்னா, நான் சந்தோஷப்படலைன்னா என்ன அர்த்தம்? பக்கத்துல கைகளை பிடிங்க. அக்கா, வெட்கப்படுறியா? அண்ணே, சந்தோஷப்படுறியா இல்லையா? அல்லேலூயா. ஆமென். நம்ம வெட்கப்படுகிற ஊழியக்காரனா இருக்கக்கூடாது. ஒரு வசனத்தை எடுத்து வாசிக்கலாமா? 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 2வது வசனத்தை ஒரு வாசிக்க நாம் யாவரும் கேட்கலாம். 4:2. சான்ஸ் கிடைச்சாலும் கிடைக்கலனாலும் நீ ஜாக்கிரதையா சுவிசேஷத்தை அறிவிக்கணும்னு ஆண்டவர் சொல்றார். பிரதர், நான் அந்த நபருக்கு ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லணும்னு 6 மாசமா பிரயாசப்படுறேன் பிரதர். அந்த நபர் கண்ணில் மாட்டவே மாற்றாரு பிரதர். என் கூட வேலை செய்யறவங்க கிட்ட சுவிசேஷத்தை சொல்லணும்னு என் மனசுக்குள்ள ஏவுறேன் பிரதர். ஆனா அவங்க கிட்ட சுவிசேஷத்தை சொல்ல முடியல பிரதர். சமயம் வாய்த்தாலும் சமயம் வாய்க்கலனாலும் எப்படிதானா, ஜாக்கிரதை என்ன பண்ணிரு, சொல்லிரு. ஒரு சில இடத்துல எனக்கு சான்ஸ் கிடைக்காது. என் மேனேஜர் கிட்ட கூட ஆண்டவரை குறித்து சொல்லி இருக்கிறேன். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமா, ஒரு தடவை வந்து கேட்டாரு, நீ மட்டும் எப்படி சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே இருக்கிற வேலையில? நல்லா வேலைக்கு போனா நல்லா சந்தோஷமா சிரிச்சிருவேன். கிட்டத்தட்ட நான் கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருந்து 4th ஃப்ளோர் வரதுக்குள்ள ஒரு 10 பேராவது குட் மார்னிங் குட் ஆஃப்டர்நூன் சொல்லிடுவான். எல்லார்கிட்டையும் நல்லா சிரிச்சு பேசிடுவேன். என் மேனேஜர் கேட்டார், நீ மட்டும் எப்படா சிரிச்சிட்டு இருக்கிற? என்டையர் டீமே அந்த பிரச்சனையில அப்படியே கொந்தளிச்சிட்டு இருக்கிறாங்க.
உனக்கு எப்படி இந்த இடத்துல சிரிப்பு வருது? ஏசு தராருப்பா, ஏசு தராரு மேனேஜர், எனக்கு சிரிப்ப. ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். நான் சொல்றேன், இந்த பலிபீடத்திலிருந்து சொல்ற வார்த்தை உங்களுக்காக. ஆமென். எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் உங்களுக்குள்ள இயேசு இருந்தாருன்னா உங்களுக்குள்ள சிரிப்பு வரும், உங்களுக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா சந்தோஷம் வரும். ஹல்லேலூயா. அப்படி சும்மா சிரிக்கிறவங்களை பார்த்து உலகத்தை என்ன வேணா சொல்லுவான். ஆனா ஆண்டவர், உண்மையை சொல்றேன், நீங்க கர்த்தருக்குள்ள எப்பவுமே எப்படிதான் இருக்கணுமா? ஏன்னா சிறுமைப்பட்டவனுக்கு இல்லாத அபிஷேகத்தை ஆண்டவர் உங்க மேல கொடுத்திருக்கிறார். நீங்க ஒன்ன மட்டும் ரொம்ப லைட்டா நினைச்சிடாதீங்க. உங்க மேல இருக்கிற அபிஷேகத்தை, உங்க மேல இருக்கிற அபிஷேகத்தை லைட்டா நினைச்சதை ஓரமா மட்டும் வச்சிடாதீங்க. ஒவ்வொரு நாளும், ஒரு நாளைக்கு ஒரு ஆத்மாவுக்காவது நான் என்ன பண்ணிடணும், சொல்லிடணும். இது ஒரு பொருத்தனையோடு இந்த இடத்துல நம்ம கடந்து போகணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். ஒரு பொருத்தனையோடு ஒரு நாளைக்கு ஒருத்தனை பார்த்தாவது நான் என்ன பண்ணிடணும். ஏன் தெரியுமா? அது நம்ம மேல விழுந்த கடமை. ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற கடமை. நான் ஒரு தகப்பனாய் ஒரு கடமையை, என்னுடைய கடமையை நான் நிறைவேற்றுகிறேன். ஒரு கணவனாய் என்னுடைய கடமையை நிறைவேற்றுகிறேன். ஒரு மனைவியாய் என்னுடைய கடமையை நிறைவேற்றுகிறேன். ஒரு பிள்ளையாய் என்னுடைய கடமையை நிறைவேற்றுகிறேன். ஆனால் கர்த்தருடைய அபிஷேகம் பண்ண பாத்திரமாய் நான் என்னுடைய கடமையில ஒவ்வொரு நாளும் தவறிக்கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் வசனம் சொல்லுது நமக்கு ஐயோ ஐயோ. நான் வசனத்தை பிரசங்கித்து, சுவிசேஷத்தை பிரசங்கித்துட்டு நான் என்ன மேன்மை பாராட்டிக்கிட்டு வசனம் சொல்லுது எனக்கு அல்லேலூயா. பக்கத்துல கைகளை பிடிச்சு சொல்லுங்க ஐயோ. சொல்லுங்க, சிரிச்சிட்டே சொல்லுங்க ஐயோ. கோமா சொல்லக்கூடாது, அதனால சிரிச்சிட்டே சொல்லணும். சுவிசேஷத்தை சொன்னீங்கன்னா ஐயா ஐயா ஜாலி. சுவிசேஷத்தை சொல்லலனா ஆமென். ஜாக்கிரதையா திருவசனத்தை பிரசங்கிக்கிறதுக்காக நம்ம அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறோம். சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆண்டவருடைய அன்பை எடுத்து சொல்லுகிறதற்காக நம்ம சுவிசேஷத்தை பெற்றிருக்கிறோம், அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஆமென். அதே வசனம், அதே அதிகாரத்துல 5வது வசனத்தை ஒரு வாசிக்க கேட்கலாம். நீயோ எல்லாவற்றிலும், ஆமென். முதலாவது, கர்த்தருடைய அபிஷேகம் எனக்கு மேல் இருக்குன்னா நான் எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனாய் இருப்பேன். எனக்குள்ள கன்ஃபியூஷன் இருக்காது. தேவையில்லாத உலக காரியத்தை குறித்து நான் கன்ஃபியூஸ் ஆக மாட்டேன். என் வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகளை குறித்து நான் கன்ஃபியூஸ் ஆக மாட்டேன். ஏன்னா எனக்கு மேலையும் எனக்குள்ளேயும் யார் இருக்கிறா? பக்கத்துல கைகளை பிடிச்சு சொல்லுங்க, ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறார். அல்லேலூயா. அடுத்து வாசிங்க, தீங்க அனுபவி. இங்க தாங்க எங்களுக்கு வலிக்குது, இங்க தாங்க லைட்டா வலிக்குது. சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும் போது ஒருவேளை தீங்கு வந்துருச்சுன்னா உண்மையை சொல்றேன், அவர் நாமத்தினால் நீங்க எதை இழந்தீங்களோ 2 இல்ல 100 தனையா என் ஆண்டவர் தருவார். அதுக்கு இந்த பிரசங்க பீடத்தில் நிற்கிற நானே சாட்சி. அல்லேலூயா. ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதுக்காக என்னுடைய மூத்த சகோதரர் என்னிடத்துல பேச்சுவார்த்தையை நிப்பாட்டிட்டார். ஆனா என்னால தைரியமா சொல்ல முடியும். இப்ப பேசுறார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப பேசுறார். ஆண்டவருக்காக, அவருடைய சுவிசேஷத்திற்காக நான் எதை இழந்தனோ 100 சகோதர சகோதரிகளை ஆண்டவர் எனக்கு தந்திருக்கிறார். அதுக்கு நானே சாட்சி. கரங்களை தட்டி அந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆண்டவருக்காக ஏதாவது ஒண்ணு நீங்க இழந்துட்டீங்கன்னா உண்மையை சொல்றேன், சந்தோஷப்படுங்க. நான் ஆண்டவருக்காக வேலையை இழந்திருக்கிறேன், ஆண்டவருக்காக தன்மானத்தை இழந்திருக்கிறேன், ஆண்டவருக்காக சொந்த பந்தத்தை இழந்திருக்கிறேன். என் ஆண்டவர் ஒரு இடத்துல என்ன விடல. இப்ப நான் சொல்றேன், நிறைவான பாத்திரமாய் ஆண்டவர் நிறுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருக்காக என்ன அனுபவிக்கணுமா? பக்கத்துல தீங்க மட்டும் அழுத்தி சொல்லுங்களேன். அல்லேலூயா. அடுத்து வாசிங்க. செய். சுவிசேஷகருடைய வேலையை நம்ம என்ன நினைக்கிறோம்னா, சுவிசேஷகருடைய வேலை என்னன்னா சுவிசேஷம் அறிவிப்பது. ஊழியக்காரர்களுடைய வேலை என்னன்னா சுவிசேஷம் அறிவிப்பது. ஆண்டவர் சொல்றார், அந்த சுவிசேஷகருடைய வேலையை நீ எடுத்து, சேர்ந்து சொல்லுங்க, நீ எடுத்து. பக்கத்துல கைகளை பிடிச்சு சொல்லுங்க, சுவிசேஷகருடைய வேலையை எடுத்து செய். அல்லேலூயா. அப்படி நம்ம ஆண்டவருடைய வேலையை எடுத்து செய்ய ஆரம்பிச்சிட்டோம், அவர் மனசுக்கு பிடிச்ச மாதிரி அந்த அபிஷேகத்தை நம்ம பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம்னு நினைச்சுக்கோங்களேன், அவர் நமக்கு பிடிச்ச காரியத்தை நல்லா செஞ்சுக்கிட்டே இருப்பார்.
எப்பவுமே சொல்றதுதான், நீங்க அவருடைய மனசுக்கு குளிர பண்ணீங்கன்னா அவர் உங்க மனசை குளிர பண்ணிடுவார். யாரும் ஜெபிக்க முடியும், எழுந்து நிற்கலாமா?